சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மனோஜ் உங்களுக்கு நான் சப்டீலர் தாரேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டலாம் பணத்தை வாங்கி புதுசாக வீடு வாங்கன்னு நினைக்கிற ஒரு இடத்துல கொடுத்து ஏமாந்துட்டார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த கடன்காரங்க எல்லாருமே ரொம்பவே கடுப்பில் இருக்கிறாங்க மனோஜ் மேலே. எல்லாருமே தேடி தேடி மனோஜ் போகிறாங்க. மனோஜ் கடன்காரங்க நம்மளை கண்டிப்பாக தேடி வருவாங்க, நம்ம சொன்ன தேதி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கடையிலே இருக்காமல் அசோக் நீ பார்த்துக்கோ நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. போய் பார்க்கில் போய் இருக்கிறதும், தாரணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லி பார்க்கில் மீட் பண்ணுறதும், பீச்சுக்கு போகிறதும், ஹோட்டலுக்கு போகிறதும் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு மனோஜ். இப்படி இருக்கும்போது கடன்காரங்க எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம இத்தனை பேருக்கு மனோஜ் கடன் தர வேண்டியிருக்கு, ஆனால் மனோஜ் தருது மாதிரி தெரியல, இது சம்மந்தமாக நம்ம எல்லோரும் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கூடி பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு சார் ரைட் நம்ம எல்லாருமே சந்தோஷ் சாரை பார்க்கலாம். சந்தோஷ் சார் அவருக்கு டீலர்ஷிப் கொடுக்க போய் தானே இவர் சொன்னதை நம்ம நம்பணும், இல்லைன்னா நம்பியிருக்க மாட்டோம். புதுசாக தொழில் பண்ணுறவருக்கு சந்தோஷ் சார் எப்படி இப்படி ஒரு டீலர்ஷிப் கொடுக்கலாம்? நம்மலாம் வருஷ கணக்கில் நடத்துகிறோம். கிட்டத்தட்ட எல்லாருமே 20 வருஷத்துக்கு மேலே நம்ம இந்த ஃபர்னிச்சர் தொழில் நடத்திட்டு இருக்கோம். ஆனால் புதுசாக வந்தவருக்கு எப்படி கொடுத்தாரு வச்சாருன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். எல்லாருமே நம்ம பாம்பே போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சந்தோஷ் சார் பிஏட்ட பேசுகிறாங்க. சாரை பார்க்கணும், நாளைக்கு வந்தால் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சார் ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, 2 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு எல்லாருமே அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு வேண்டிய ஆள் ஒரு ஆள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் சப்டீலர் தாரேன்னு சொல்லி ஏமாத்தின ஆட்கள் எல்லாருமே சந்தோஷ் சாரை பார்க்க போகிறாங்க. சந்தோஷ் சாரை பார்க்க போகிறாங்க அப்படின்னா அவங்க டீலர்ஷிப் போயிடும், அதை பார்த்துக்கிடுங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி தயவுசெய்து நீங்கள் சந்தோஷ் சாரை பார்க்க போகாதீங்கன்னு தனித்தனியாக ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. யாருமே மனோஜ் பேச்சை கேட்டுக்கிறது மாதிரி தெரியலை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி மனோஜுக்கு டைம் கொடுத்துட்டாங்க. பணம் இப்போ தரேன் பொருள் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டே இருக்கிறாங்க. கம்பெனிலேருந்தும் பொருள் வரல, மனோஜ்கிட்ட இருந்தும் பணம் வரல. இப்போ அவங்க பணம் கொடுத்துறவங்க ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. அதனால் மனோஜ் சொல்ல கேட்குற மாதிரி இல்லை. அப்போ மனோஜ் என்ன செய்யனே தெரியலன்னு முடிச்சிட்ருக்காங்க. இப்படி இருக்கும்போது சரி ரைட்டு கடன்காரங்க எல்லாமே நம்ம டீலர்ஷிப்பை வச்சு முடிச்சிடுவாங்க. அதனால் நம்மளுக்கு கடை தான் மிஞ்சும் நினைக்க, இந்த கடையாவது ஒழுங்காக பார்ப்போம்னு சொல்லிட்டு கடையில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தாரணி ஃபோன் பண்ணி என்ன மனோஜ் எப்படி இருக்கீங்க, உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் உடம்பு சரியாயிருச்சா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. தாரணி நீங்கள் சொன்னதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இல்லை உணவில் ஏதோ பிரச்சனை இருக்குது, உணவு சமைக்கிறவங்க தான் அவங்க மேலே கடுப்பில் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது மீனா தான் பண்ணிட்டாளா, அப்போ தாரணி கொடுத்த உணவில் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்காங்க. சரி இதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ரோகிணி அந்த மீனா தான் என் சாப்பாட்டில் ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறீங்க மனோஜ் அப்படிங்க. ஆமாம் அந்த தாரணி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் கொடுத்த இது கரெக்டுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இன்னும் அந்த தாரணி நீ பேசிகிட்டு தான் இருக்கியா அப்படிங்கிறாங்க. இல்லை தச்சையெல்லாம் ஃபோன் பண்ணி இப்படி ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான்லாம் கரெக்டாக தான் கொடுத்தேன், அந்த சமைச்சு தந்தவங்க தான் தப்பாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே அந்த மீனா நம்மளுக்கு பிடிக்காது, நம்மளை வேண்டாததுக்கு எதனாலும் செஞ்சாலும் செய்யும் அந்த மீனா, அந்த முத்துக்கும் நம்மளை ஆகாதில்ல அப்படி இப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான் நம்ம தாரணி தப்பாக நினச்சிட்டோம் அப்படி அப்படின்னுட்டுருக்காங்க. நம்ம இல்லை நீ அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரவி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. பார்லரில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ எங்கே இருக்க அப்படிங்கிற கடையில் தான் இருக்கேன் சார் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மறுபடியும் தாரணிக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தாரணி நான் ஒன்று தப்பாக நினச்சது தப்பு தான் அப்படிங்கிறாங்க. தப்பாக நினச்சாலும் அதுக்கப்புறம் என்கிட்ட பேச தான் செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மனசுக்குள்ளே கொஞ்சம் ஓரமாக இருந்தது, நீங்கள் சொல்லும் போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி அப்படின்றாங்க. சரி ரைட்டு அதெல்லாம் விடுங்க. சரி இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகலாமா வரீங்களா அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு கூப்பிட்றாங்க. அதில் மனோஜ் கிளம்பி போயிடுறாரு. மனோஜ் பழசெல்லாம் மறந்துடுறாரு. நம்ம என்ன அப்படின்னா நம்ம சப்டீலர் எல்லாருமே சந்தோஷரை பார்க்க போகிறாங்களே வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. உடனே மொட்டை சந்தோஷ் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி என்னையே நினச்சிட்ருக்க, சந்தோஷ் சார் கால் பண்ணுறாரு, கடன்காரங்கள் எல்லோரும் அவரை பார்க்கறதுக்கு டேட்டு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே தெரியும் எனக்கு சொல்லிட்டாங்க, நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் கேட்கல அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி தந்தேன், அதை நீ பயன்படுத்தல, அதுக்கு மேலே ஓவருப்போம். ஏதோ தாரணி சுற்றிட்டு இருக்கேன், அவன் கடைக்கு வர நேரம்லாம் ஸ்டாஃப்லாம் இல்லைங்கிறாங்க. அவங்க சாராங்கன்னு கேட்கும்போது தாரணி மேடத்தை பார்க்க போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது ஏரியா அப்படிங்கிறாங்க. அது என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்க அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, உன் வீட்டம்மா நல்ல வசதியான வீட்டில் உள்ளவங்க, நல்லா படித்தவங்க, விவரமானவங்க, அவங்க இழந்துக்கிட்டு இருக்காத பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் நீ ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. எல்லாம் நீ ஆட்டம்னா ஆடுத, கடைசியில் பாரு உன்னை டீலர்ஷிப்லையும் எடுத்து விட்டுட்டு உன் கடங்காரங்க போகிறாங்க, கடையை வாங்க போகிறாங்க
அன்னைக்கு நீ சங்கடப்பட்டு சிங்கி சீரணியே போகிற, உங்கள்கிட்ட இருக்க பணத்தை பூரா தாரணி உரிய போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நடக்க போகுது. இந்த மனோஜுக்கு அது புரியாமல் போயிட்டுருக்காரு. எல்லாருமே வந்து அந்த சொன்ன நாட்களில் சந்தோஷ் சாரை போய் பார்க்காங்க. பார்த்தோன்னே, "என்ன எல்லோரும் இன்னும் விஷயமா இருக்கீங்க?" அப்படிங்கிறாங்க. "சார் உங்களுக்கே தெரியாதா? அனுபவம் இல்லாத ஆளுக்கு எப்படி சார் நீங்கள் டீலர்ஷிப் கொடுக்கலாம் வைக்கலாம்?" அப்படிங்கும்போது, "இது எங்கள் கம்பெனி முடிவு, அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க" அப்படிங்கிறாங்க. "சரி அது சார், அது உங்கள் விருப்பம் சார். எங்ககிட்ட பூரா உங்கள் டீலர்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட சப் டீலர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட டெபாசிட் அமௌண்ட் வாங்கிட்டார். பணத்தை திருப்பி கேட்டாலும் தரமாட்டுறாரு. நீங்களும் பொருள் தர மாட்டேறீங்க. நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? ஒன்று உங்கள் டீலரை மாற்றுங்க, இல்லையா எங்களுக்குள்ள பணத்தை தாங்க." அப்படிங்கும்போது சந்தோஷ் சார் சொல்கிறாங்க, "தயவுசெய்து வேறு வழியை இதை சொல்லாதீங்க. எங்கள் கம்பெனி தான் கெட்ட பேர், எங்கள் டீலர் கெட்ட பேர்னா எங்களுக்கும் கெட்ட பேர் தான். அதனால் நான் இதை மேனேஜ் பண்ணுறேன், நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க" அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சந்தோஷ் சார் மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. "மனோஜ் என்ன சார் நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் வேறு வேலை பார்த்துட்ருக்கேன். நான் உலகம் ஃபுல்லும் நான் வந்துட்டு நம்ம டிவியை கொண்டு சேர்க்கலான்னு சொல்லிட்டு நான் எல்லாம் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் வந்து லோக்கல் லெவல் இது பண்ணுறீங்க. அதுபோக மலேசியாவில் எங்கள் மாமா இருக்கிறாரு, அவங்க உறவினர் இருக்காங்க, அவங்கள வச்சு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு முதல்ல சீன் போட்டீங்க. அதை பற்றியே ஒரு பேச்சு இல்லை. இப்போ உங்கள் சப் டீலர் எல்லாருமே என்கிட்ட வந்து இது பண்ணுறாங்க, உங்களை டீலரை மாற்ற சொல்கிறாங்க." அப்படிங்கும்போது, "சார் சார் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க" அப்படிங்கிறாங்க. "அப்படி எதுவும் நான் பண்ணணும் விரும்பலை. என் கம்பெனி தான் கெட்ட பேர், வச்ச டீலர் உடனே மாற்றிட்டாங்க. என் கம்பெனி பொருள் எப்படி வாங்குறதுன்னு எனக்கு நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடக்கூடாது. அதனால தான் யோசிச்சுட்ருக்கேன். இப்போ கூட யோசிக்கிறது உங்கள் தம்பி முத்துக்காக தான். முத்து சொன்னதுக்காக தான் டீலர்ஷிப் தந்தேன். இப்போ கூட முத்துக்காக தான் அப்படி பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் தம்பியை ஒரு வாட்டி 2 வாட்டி தான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த 2 வாட்டியில் அவர் ரொம்ப தங்கமான மனுஷனாக தெரிஞ்சார். அவர் அண்ணனும் தங்கமாக இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். இனிமேலும் நீங்கள் தங்கமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து டீலர்ஷிப் மாற்ற வேண்டியது தவிர வேறு வழி கிடையாது, பார்த்துக்கிடுங்க" அப்படிங்கிறாங்க. "சார் சார் அப்படிலாம் நடக்காது" அப்படிங்கிறாங்க. "சரி பார்த்துக்கிடுங்க. உங்கள் கடன்காரங்கெல்லாம் வந்தாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் 33 லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்களுக்கு கடன் கொடுக்கணுமா. இப்போ உங்களுக்கு 33 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன்" அப்படிங்கிறாங்க. உடனே, "சார்" அப்படிங்கிறாங்க, "இந்த 33 லட்ச ரூபாய் நீங்கள் செட்டில் பண்ணுங்கள், சரிங்களா? இதை செட்டில் பண்ணுங்கள். அடுத்தாப்புல வரக்கூடிய வருமானத்தில் நான் வந்து எல்லாம் இதை கழிச்சிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிக்கிறேன். பிரச்சனையே கிடையாது, சரிங்களா? பார்த்துக்கிடுங்க" அப்படிங்கிறாங்க. "ரொம்ப நன்றி சார்" அப்படிங்கிறாங்க. "ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் டீலரை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு தான். இதுக்கு மேலே நீங்கள் கெட்ட பேர் வாங்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும்" அப்படிங்கிறாங்க. "சரி சார் சார் இந்த மாதிரி நடக்காது சார்" அப்படிங்க. "நடக்கலைன்னா உங்களுக்கு நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தாரணி கேட்குறாங்க, "என்ன மனோஜ் என்னாச்சு?" அப்படிங்கிறாங்க. "ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு வந்து டீலர்ஷிப் தந்திருக்காருல அவர் கம்பெனி ஓனரு, அவர் ஒரு 33 லட்ச ரூபா என் அக்கௌண்ட்டில் அனுப்பியிருக்காரு" அப்படிங்கன்னா தாரணிக்கு தூக்கி வருது. ஆஹா, 33 லட்ச ரூபா உன் அக்கௌண்ட்டில் இருக்குதா? உனக்கு தான் வந்து பெருமையாக பேசினா தான் பணத்தை பூரா நீ தந்துடுவியே அப்படின்னு சொல்லி மனசுக்கு நினைக்காங்க. அப்போ தான், "மனோஜ் சார், நீங்கள் இந்த ஏரியாவிலே பெரிய பிஸ்னஸ் மேன், உங்கள்கிட்ட நான் பேசுகிறது வைக்கிறது ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது" அப்படிங்கிறாங்க. எனக்கும் தான். நான் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ண மாதிரி பண்ணேன் இந்த ரோகிணியை. அதுக்கப்புறம் கல்யாணம் முடித்த பிறகு அவள் வந்து வித்தியாசமாக மாறிட்டா. என்ன வந்து அவள் கண்ட்ரோலில் வைக்கிறது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, என்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறீங்க. ஒரு ஹோட்டலுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன பிடிக்காது அங்கே ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் கல்யாணம் முடித்த பிறகு ரோகிணி என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு உங்கள் கூட பேச ரொம்ப நல்லா இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. "சரி ரைட், நீங்கள் என்கிட்ட பேசுகிறது பழகுறதெல்லாம் உங்கள் வீட்டம்மாவுக்கு அப்படின்னு பிடிக்குமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "சுத்தமாக பிடிக்காது. இப்போ கூட தெரியாமல் தான் வந்திருக்கேன்" அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. "ரைட்டு, இது போதுமானது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் அவங்க அம்மா ஒரு நடிப்பை போட சொல்லுவாங்க. நடிகணுன்னா ஒரு கால் வருது. "அம்மா என்னாச்சு? அம்மா என்னாச்சு?" அப்படிங்கிறாங்க. சுத்தமாக முடியல" அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை செட் பண்ணி வச்சிடுறாங்க. உடனே மறுபடியும், "என்னம்மா என்னாச்சுன்னு?" மனோஜ் கேட்குறாரு. "என்ன தாரணி என்னாச்சு?" அப்படிங்கிறாங்க. "எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் முடியலையா, சீக்கிரம் வாங்க மனோஜ்" அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கேருந்து ஒரு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிற மாதிரி இவங்க மனோஜ் கார்லேயே கொண்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. உடனே, "என்னாச்சு?" அப்படிங்கும்போது, "உங்களை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே உங்களை நல்லா பார்த்துட்டு சொன்னேன், இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சும்மையாவது ரூமுக்குள்ள வச்சுட்டு வெளில வராங்க. "தாரணி, இனிமேல் கஷ்டம் தான்" அப்படிங்கிறாங்க. "என்ன சார் ஆச்சு?" அப்படிங்கிறாங்க. "இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் நடக்கு. அது நடக்கும்போது வந்து உங்களுக்கு தான் முடிந்த மாதிரி இருக்குது. பல கோடி ரூபா சொத்து உங்களுக்கு வரப்போகுது. ஆனால் வந்து இப்போ நீங்கள் செலவு பண்ண உங்கள்கிட்ட காசு இல்லாமல் முழிச்சிட்ருக்கீங்களே, எப்படி உங்கள் அம்மாவை காப்பாற்றுவீங்க?" அப்படிங்கிறாங்க. "சார், எங்களுக்கு 1 மாதத்துல கேஸ் முடிஞ்சிட்டுனா எங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்து எங்களுக்கே வந்துடும்" அப்படிங்கும்போது, "மனோஜ் என்ன சொல்கிறீங்க? கோடிக்கணக்கான சொத்து உங்களுக்கு வந்துடுமா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் மனோஜ், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுமா, 35 லட்ச ரூபா கேட்டாங்க. என் கையில் ஒரு 2 லட்ச ரூபா இருக்குது. மீதி ஒரு 33 லட்ச ரூபா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 1 மாதத்துல கோடிக்கணக்கான பணம் வந்துடும். வந்துட்டுனா நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். வாங்கினவங்ககிட்ட கூட நம்ம வந்து 4 மடங்கா வட்டி கூட கொடுத்துடலாம்" அப்படி இப்படிங்கிறாங்க. "4 மடங்கு வட்டி கொடுப்பீங்களா?" அப்படிங்கிறாங்க.
இவ்வளோ ஏங்க 33,00,000 நான் வாங்கினோம்னா அவங்களுக்கு 60,00,000 கூட கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படி இப்படிங்கும்போது மனசு தூக்கி வாருது. ஆஹா 60,00,000 அப்படின்னு சொல்லிட்டு தரணி உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நான் என்கிட்ட 33,00,000 நான் உங்கள்கிட்ட தாரேன் அப்படிங்கிறாங்க. உடனே உண்மையாக தான் சொல்கிறீங்களா மனோஜ், இது எங்கள் பிஸ்னஸ் விஷயமா வந்திருக்குன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஏதோ நீங்கள் கடன்லாம் கொடுக்கணும்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள நான் கொஞ்சம் ஏமாற்றிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் வந்து டபுளாக தந்துடுவீங்கள்ல அப்படி இப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன், லாபம் தான் தருவீங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் தந்துடுறேன் அப்படி இப்படின்னு சீனை போடுறாங்க. சீனை போட்டோன்னே சரி நான் பேங்க்கில் போய் பணம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் டாக்டர்கிட்ட சார் ரொம்ப நன்றி, உங்களுக்கு வரது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை நேராக அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 33,00,000 வாங்குறாங்க. அவங்க அம்மா பயங்கரமாக நடிக்கிறாங்க. 33,00,000 வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அந்த தாரணி வாடகைக்கு இருந்த வீட்டை காலி பண்ணி அவங்க வாட்டில் போயிருந்தாங்க. மனோஜ் வந்து மறுநாள் காலைல கால் பண்ணுறாங்க. செல் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது என்னன்னு தெரியல, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. வீடு அடைச்சி கிடக்கு. இவங்க இல்லையா அப்படிங்கிறாங்க. அவங்க நேற்றே வீடை காலி பண்ணிட்டாங்க. நேற்றே வீடை காலி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வாடகைக்கு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. இது அவங்க சொந்த வீடு இல்லை அப்படிங்கிறாங்க. சொந்த வீடா? அவங்க வந்தே 1.5 மாதம் தான் ஆச்சு, சொந்த வீடுங்கிறீங்க, வாடகை தான் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு கோடிக்கணக்கான சொத்து வரப்போகுது அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி அவங்கள ஏகப்பட்ட பேரை ஏமாற்றிருக்கிறாங்க. இந்த வீட்டை சுற்றி ஒருத்தங்களா மாதம் வருவாங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க 1.5 மாதம் தான் இருந்துச்சு, மாதம்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், போன மாதம் ஒரு ஆள் வந்தார், அவர் ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டு போனார், என்கிட்ட பணம் தரணும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க 1.5 மாதம் தான் ஆச்சு அவன் வந்து அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டுபிடிக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், அவங்க பணம் வாங்கணும்னா ஸ்டேஷனுக்கு இதுன்னு போய் வாங்கிக்காங்க அப்படிங்கிறாங்க. நேராக ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் போகிறாங்க. அங்கே போய் நம்ம சொன்னோன்னா ரோஹிணிக்கும் தெரிய வருமே, என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும்போது ஒரு ரைட்ரு வராரு. என்ன தம்பி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே சரி நம்ம சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் ஏற்கனவே என்கிட்ட ஒரு 30,00,000 ஏமாற்றிட்டு போனாங்களே, இந்த வீடு வாங்கித்தாரன்னு சொல்லிட்டு, அவங்கள கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிறாங்க. தம்பி ஏகப்பட்ட வேலை இருக்குது, அதனால் வந்து உன் வேலை மட்டும் பார்த்துட்ருக்க முடியாது, ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணு, இன்ஸ்பெக்டர் வந்தால் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த வழியாக ரோஹிணி வந்து இவங்களோட பைக்கில் போகிறாங்க வித்யா கூட. அப்போ என்ன மனசு இங்கே நிற்கிங்க அப்படிங்கிறாங்களே, நம்ம 30,00,000 வந்து வரணும்ல, அதை எப்படியாவது கேட்டு வாங்கணும் அப்படின்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் எப்படியாவது வாங்கினா மட்டும்தான் நம்ம கடன்காரங்க கிடைக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கும்போது கடன்காரங்க ஒரு 2-3 பேர் ஸ்டேஷன் முன்னாடி வராங்க. என்ன மனோஜ் சார், சந்தோஷ் சார் கொடுத்த பணத்தை எங்களுக்கு திருப்பி தரதுக்கு உங்களுக்கு மனசு இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி. ஆமாம்மா, எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை வந்து மனோஜ் சார்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. அதுபோக மனோஜ் சார்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற வர வேண்டிய லாபத்தில் அவர் கழிச்சிக்கிறேன்னு சொன்னார். பணத்தை கேட்டு கடைக்கு வந்தால் கடையில் இல்லைங்கிறாங்க. அந்த தாரணி வீட்டில் தான் இருப்பார் அப்படிங்கிறாங்க. நாங்களும் தாரணி வீட்டுக்கு போனால் வீடு பூட்டி கிடக்கு, அங்கே பக்கத்தில் விசாரிக்கல, அவர் ஸ்டேஷனுக்கு தான் போனார்னு சொன்னாங்க, இங்கே வந்து நிற்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அது வந்து அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சு மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க. என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த தாரணி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பணம் கேட்டுச்சு, அதான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னது தாரணி உடம்பு சரியில்லைன்னு கேட்டுச்சு கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் இங்கே பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி ரோஹிணி ரொம்ப சத்தம் போடுறாங்க. ஸ்டேஷன் முன்னாடி இப்படி சத்தம் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கும்போது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி கதாங்க. சரி அதை ஒரு பெட்டிஷன் கொடு அப்படிங்கிறாங்க. சார் இதையாவது இவங்க கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறாங்க. தம்பிங்க பாரு, ஆள் கிடைச்சா தான் கண்டுபிடிக்க முடியும், ஒன்னே மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா மனோஜ், உங்களுடைய ஆசையால் இப்படி பேச்சு பார்த்தீங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. ரோஹிணி சார் ரோஹிணி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் கிளம்பி கல்யாணம் முடிச்ச வித்தியா நீ பைக் எடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ அதில் ஒரு கடன்காரர் வந்து காரையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ மனோஜுக்கு என்ன செய்யணும் தெரியல, நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ முத்து கார் வர, என்னடா நடந்து போயிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா கடை வரைக்கும் போகணும் அப்படிங்கிறாங்க. உன் கார் அங்கே அப்படிங்கிறாங்க. ஷெட்டில் விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. நேராக கொண்டு ஷோரூமில் விட்டுட்டு கிளம்பி போகிறாரு முத்து. ஷோரூமில் உட்காந்துருக்காரு. என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோன்னு தெரில. ஈவினிங் வீட்டுக்கு போனோம், அங்கே போனால் ரோஹிணி என்னத்தையும் சத்தம் போடுவா, நான் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடன்காரங்க எல்லாமே கடைக்கு வந்துடுறாங்க. என்ன மனோஜ், ஒருத்த கார் மட்டும் ஒரு கடன்காரங்க மட்டும் போனால் சரியாக போயிடுமா, எங்கே போனோம்னா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே சார் அது வந்துடும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்த கடன்காரங்க ஒரு 5-6 பேர் கடையில் உள்ள பொருள் எல்லாம் பறக்கிட்டு போயிடுறாங்க. கடையில் ஒரு பொருள் இல்லை, ஸ்டாஃபும் கடை இல்லாத இடத்துல பொருள் இல்லாத இடத்துல நம்ம இருக்கணும், நாங்களும் கிளம்புறோம் சார், எங்களுக்கு சம்பளத்தை ஒரு வாரத்தில் செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. வெறும் கடையில் உட்காந்துருக்காரு. அப்போ கடன்காரங்களாம் வராங்க. சார் எங்கே போனால் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஐயோ கடையில் உள்ள பொருளும் போச்சு எல்லாம் போச்சு அப்படிங்கிறாங்க. எங்களை பார்க்க எப்படின்னா இடக்கா தெரியுதா, எங்ககிட்ட பணத்தை வாங்கி நீ ஒரு வீடு வாங்கணும்னு இது பண்ணுவேன், கேட்டால் அது ஏமாந்துட்டேன்னு எங்கிட்டே ஏமாற்றுவேன்,
இப்போ சந்தோஷ் சார்ட்ட ஒரு 33,00,000 எங்களுக்கு தரணும்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அந்த பணத்தையும் நீ இப்போ காணலைங்க. எல்லாத்தையும் நடிச்சுக்கலாந்தே அப்படின்னு சொல்லி வந்தவங்க பொழந்துக்கிட்டு தாங்க இங்கே பூசை தாங்க முடியாமல் தெருவில் ஓடுதாரு. ஓடனோடனே முத்து அந்த வழியாக வர்றாரு. நிப்பாட்டுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு முத்து காரில் இறங்கி ஓடுதாரு. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் யார் சார் இவனுக்கு அப்படிங்கிறாங்க. இவன் தம்பி அப்படிங்கிறாங்க. ஓ நீங்கள்லாம் சேர்ந்து தான் பண்ணுறீங்களா? ஏற்கனவே எங்களுக்கு பணம் தரணும்னு சொல்லிட்டு வந்துட்டு சந்தோஷ் சார்ட்ட பணத்தை வாங்கி யாரோ ஒரு பொங்கலாட்ட ஏமாத்திட்டு வச்சு ஏமாற்றிட்டு இருக்காரு. இப்படி ஒவ்வொரு வேலையாக பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்க சார். கொஞ்சம் பொறுங்க என்னென்னு கேட்போம் அப்படின்ட்டு மனோஜ் என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. டேய் அம்மாவை உடம்பு குறைக்கிறதுக்கு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தோம்ல, அந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் தேவைப்படுது, எங்களுக்கு ஒரு பணம் வெயிட்டாக பணம் கோடி கணக்கில் வர வேண்டியிருக்கு, உங்களுக்கு டபுளாக தந்துடுதுன்னு சொன்னாங்க, அதனால தான்டா கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. லூஸ் பையில அப்படின்னு சொல்லிட்டு சார் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் கடனுக்கு அவன் கடை இருக்குது, கடையை வந்து விற்றுனாலும் அவனை செட்டில் பண்ணுவான், நீங்கள் கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பிங்க பாருங்கள் நீங்கள் சொன்னதுக்காக போகிறோம், நீங்களாம் அந்த ஃபோனை ஒழுங்காக எடுப்பீங்களா அப்படிங்கிறாங்க. சார் இந்த கார் சொன்னால் நான் கார் ஓட்டுறேன், 2 கார் சொந்தமாக வச்சுருக்கிறேன், இவன் கூட போகிற தம்பி தான், நீங்கள் வீட்டுக்கு வாங்கினா இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜை வந்து காரில் ஏற்றிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் போய் நடந்தது அண்ணாமல்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே விஜயா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என்ன சந்தோஷ் சார் 33,00,000 தந்தார், அதுவும் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ணாமலை சரியான கோபத்தில் இருக்கும்போது மொட்டை சந்தோஷ் வீட்டுக்குள்ளே வர்றாரு. மனோஜ் டிவி பார்த்தியா அப்படிங்கிறாங்க. உடனே என்னாச்சு அப்படிங்க. என்னாச்சா? உடனே டீலர்லேருந்து தூக்கிட்டாங்க, அது போக நீங்கள் தர வேண்டிய பணத்துக்கு வந்து அவங்க வந்து எப்படி வேணுமோ வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறேன், என்ன டீலர்லேருந்து தூக்கிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே சந்தோஷ் சார் கால் பண்ணி, சார் என்ன சார் என்னை டீலர்ஷிப் தூக்கிட்டேங்கன்னு சொல்லி அவர் முட்டை சந்தோஷம்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே நான் பேச விரும்பல மனோஜ், நீங்கள் என் டீலரு, நீங்கள் வந்துட்டு கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பணம் தான், அந்த பணத்தை நீங்கள் ஆட்டை போட்டிருக்கீங்க. ஏற்கனவே 30,00,000 ஒரு வீடு வாங்கிறதுக்காக அட்வான்ஸ் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க, அதையும் நீங்கள் தான் ஏமாற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 60,00,000 என்னையை வச்சே நீங்கள் ஏமாற்றிருக்கிறீங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன், எப்படி வேணும்னு வாங்கிக்கிறேன். நீங்கள் 3 மாதம்தான் கடை நடத்துனீங்க சரிங்களா? அந்த கடைக்கு தான் வந்துட்டு நான் கொடுக்கல உங்களுக்கு, உங்கள் தம்பிக்காக தான் கொடுத்தேன். உங்கள் தம்பி இருக்கார பக்கத்தில் அப்படிங்கிறாரு. இருக்காங்க அப்படிங்கிற ஃபோனை கொடுக்குறாங்க. முத்து என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்காக தான் இந்த மனோஜுக்கு வந்து நான் டீலர்ஷிப்பே கொடுத்தேன், அவருக்கு கடன் என் கடன் நினச்சி நான் கொடுத்தேன், அதையும் ஏமாற்றிருக்காரு. இனிமேல் அவருக்கு நான் டீலர்ஷிப் கொடுக்க மாட்டேன், நான் வேறு ஆளை போட போகிறேன், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படிங்கிறேன். சார் உங்கள் விருப்பம் சார், அவன்கிட்ட நேர்பல்ல இருக்கும்போது நான் என்ன சார் பேச முடியும்? சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே மூட்டை சந்தோஷம் முத்து ஓனருக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த சாருக்கு, சந்தோஷ் சாருக்கு, என்ன அதனால தான் கொடுத்தாரு, மனோஜுக்காகலாம் கொடுக்கல அப்படின்ட்டு இருக்கோம். ரோகிணி வந்துடுறாங்க. மனோஜ் இவங்க சொல்கிறதுலாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க. உடனே காலையில் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. வீட்டில் எல்லோரும் முசரக்கட்டையை பூ அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா டே மனோஜுக்கு ஓடா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பண்ணியாடா, இவ்வளோ பணத்தை வீண் பண்ணேடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் டபுளாக கிடைக்குன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இத்தனை டிகிரி படித்து என்னடா செய்ய, கொஞ்சம் கூட ஒன்று கூறு இல்லையடா அப்படி அப்படின்னு சொல்லி மனோஜை வந்து வெளுத்தாங்க. உடனேம்மா எனக்கு சுத்தமாக முடியல, ஏற்கனவே அவங்களாம் வந்து என்னை வெளுத்துட்டாங்க, குழந்தை கட்டிட்டாங்க, நான் முடியலம்மா அப்படிங்கிறாங்க. முடியலையா? போய் சேருடா, உன்னால தானே எனக்கு அசிங்கம், பெரிய பிஸ்னஸ் மேன் இந்த வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தேன், இப்படி நடக்குப்பாரு அப்படின்ட்டு இருக்கும்போது இங்கே சிந்தாமணி வராங்க. மாஸ்டர் உள்ளே வரலாமா அப்படிங்கிறாங்க. என்ன மாஸ்டர் உங்கள் பையனை நீங்களே இது பண்ணுறீங்க, அவர் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சொல்லுங்கள் சிந்தாமணி அப்படிங்கிறாங்க. இல்லை என் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், நீங்கள் வந்துடணும் மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி மீனா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. சொல்லுது அந்த பானைக்கதம்மா, உன்னையை வந்து நான் தொழில் போட்டியாக நினச்சேன், ஆனால் வந்து உன்ட்ட என்னால் ஜெயிக்க முடியாது, என் மகா கல்யாணத்துக்கு என்னால் டெக்கரேஷன் பண்ண முடியாது, என்ன கேட்டால் எல்லா பத்திரிக்கை கொடுக்கணும் வைக்கணும் எல்லாம் செய்யணும், என் மகா கல்யாணத்துக்கு நீ தாம்மா டெக்கரேஷன் பண்ணணும், அதுக்கு சதுரடி என்னவோ நீ சொல்கிறியோ நான் அதை பண்ணித்தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்களே அதை பண்ணுறவங்க, நான் உங்களுக்கு பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் காசு கொடுங்க அப்படிங்க. இல்லைம்மா எல்லாருக்கும் என்ன காசோ அதை நான் தந்துடுறேன், நீ இது வரைக்கும் நான் தப்பாக நினச்சேன்னு நான் நினைக்க மாட்டேன், என் ஆட்கள் எல்லாமே உனக்கு வேலைக்கு அனுப்புகிறேன், அது போக நம்மளே கூட பார்ட்னர் முறையில் கூட தொழில் பண்ணலாம், எனக்கு வர தொழிலை நம்ம சேர்ந்தே பண்ணலாம், வர லாபத்தை நம்ம எடுத்துக்கலாம், இனிமேலும் உன்கிட்ட வந்து நான் மோதல் போக்க கடைப்பிடிக்க விரும்பலை அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் சிரிச்சுக்கிறாங்க, முத்தும் சிரிச்சுக்கிறாங்க. சரி ரைட்டு, இதில் 1,00,000 அட்வான்ஸ் இருக்குமா, என் மகா கல்யாணம் இந்த மண்டபத்தில் நடக்க போகுது, எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு என் மகா வந்து உன் ஃபோன் நம்பரில் பேசுவான், நீ அதே மாதிரி பண்ணி கொடுத்துருப்பான் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இது வரைக்கும் நான் உங்கள் 2 பேர்ட்டையுமே தப்பாக நடந்திருக்கேன், இன்னும் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பு, மனோஜ் இப்படி ஆகிட்டானே அப்படிங்கிறது. இன்னொரு புறம் இந்த சிந்தாமணிக்கும் மீனாவுக்கு ஆகாது, மீனாவை ஏதாவது ஆப்ப வைக்கிறதுக்கு இந்த சிந்தாமணி உதவான்னு பார்த்தா சிந்தாமணி வேணான்னா
மீனாட்ட சமரசமாக போயிட்டா. அவன் போகிற போக பார்த்தா அந்த வீட்டில் மீனாவும் முத்தும் தான் உயர்ந்து நிற்பாங்களா. இந்த மனோஜை தான் தலையில் தூக்கி வச்சாடுன்னு மனோஜை நீ அசிங்கப்படுத்திடுவானா அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழம்பி போயிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி எதுவும் நினைக்காதம்மா, மனோஜ் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. ஆண்டி இனிமேல் போட்டு இந்த வீட்டில் நான் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப கடுப்பில் பேக்கெல்லாம் தூக்கிட்டு நேராக அவங்க அம்மா வீட்டை பார்த்து போயிடுறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் வாழ்க்கையில்? விஜயா இந்த ரோகிணி மனோஜை சேர்த்து வைக்க என்ன முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மனோஜ் திருந்துவாரா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.